வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் புன்னகை அரசி தேவயானி அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். மும்பையில் பிறந்து தமிழ்நாட்டு வீட்டு பிள்ளையா மாறின இவங்களோட பயணம் எப்படி இருந்தது? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவயானி அவர்கள் 1974 வருஷம் ஜூன் மாதம் 22 மும்பையில் பிறந்தாங்க. இவங்களோட இயற்பெயர் சுஷ்மா. இவங்க ஒரு பக்கா மல்டிலிங்குவல் பர்சன், அதாவது பல மொழிகள் தெரிஞ்சவங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா தமிழ், ஹிந்தி, மராத்தி, மலையாளம்னு பல மொழிகள் இவங்களுக்கு அத்தனையும் சரளமாக வரும். மும்பையில் பிகாம் முடித்த கையோட சினிமா மேலே இருந்த ஆர்வத்தால் முதல்ல பெங்காலி மற்றும் ஹிந்தி படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. தமிழில் தொட்டாச்சினிங்கி படத்தில் அறிமுகமானாலுமே 1996 வெளியான பூவே உனக்காக படம் தான் இவங்களை கவனிக்க வச்சது. ஆனால் அதே வருஷம் வந்த காதல் கோட்டை படம் இவங்க லைஃபையே மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். கண்மணி அன்போடு காதலன்னு லெட்டர் எழுதின அந்த கமலி கேரக்டரை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த ஒரு படத்துக்காகவே தமிழக அரசின் சிறந்த நடிகை விருதை வாங்கினாங்க. அடுத்தடுத்து சூரிய வம்சம், மறுமலர்ச்சி, ஆனந்தம்னு வரிசையாக ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பாரதி படத்தில் செல்லம்மாள் கதாபாத்திரத்தில் அவங்க வாழ்ந்து காட்டியிருப்பாங்க. நடிப்புக்காக 3 முறை ஸ்டேட் அவார்டு வாங்கினது சாதாரண விஷயம் கிடையாது. இவங்களோட காதல் கதை ஒரு சினிமா படம் மாதிரியே இருக்கும். இயக்குனர் ராஜகுமாரன் இயக்கத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் நடிக்கும்போது இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது. ஆனால் ஆரம்பத்தில் வீட்டில் எதிர்ப்பு இருந்தது. அதையெல்லாம் மீறி 2001 ஒரு கோவிலில் ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே கோலிவுட்டோட ஒரு மிகச்சிறந்த தம்பதியாக இவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு இனியா மற்றும் பிரியங்காங்கிற 2 மகள்களும் இருக்காங்க. 22 வருஷங்களுக்கு மேலாக வெற்றிகரமான தம்பதிகளாக வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும்போதே யாரும் எதிர்பார்க்காத வகையில் சின்ன திரையில் நுழைந்தாங்க. கோலங்கள் சீரியலில் அபிநயா கதாபாத்திரத்தில் சுமார் 6 ஆண்டுகள் நடித்து தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டு பெண்ணாகவும் மாறினாங்க. இதன் மூலம் சின்ன திரையிலும் சரி ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய நல்ல குணச்சித்திர வேடங்களில் படங்களில் நடித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு டீச்சராகவும் வேலை பார்த்துட்டு தன்னோட சமூக பொறுப்பையுமே நிறைவேற்றி வராங்க. ஒரு நடிகை ஆசிரியராக பணியாற்றுவது என்பது மிக அரிதான விஷயம். நீங்கள் தேவயானி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.